தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். விடுதலை பயணம் 14:10. பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் விடுதலை நாட்டிற்குள்ளாக வருவதற்கு முன்பாக தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எதிரிகளின் முன்பாக எப்படியான நிலையிலே இருக்கிறார்கள்? எதிரிகள் துரத்தி வருகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் அச்சத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே என்று கூக்குரலிடுகிறார்கள். எப்படியாவது எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரலிடுகிறார்கள். எப்படிப்பட்ட உணர்வு நிலை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. மனிதருக்கு பயந்து வேறு வழியில்லை, எப்படியாவது இவர்கள் எங்களை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து அச்சத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு தீர்வு என்று குரல் எழுப்புகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுக்காக செங்கடலை பிரித்து கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களை, வாழ்வு சூழல் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவர்கள் எதை பார்த்து பயந்திருந்தார்களோ, யாரை கண்டு அஞ்சி நடுங்கி இருந்தார்களோ, யாரை கண்டு ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினார்களோ, அவர்களின் வாழ்வு, அவர்களின் நிலை தளர்வுறுகின்ற விதத்தில் ஆண்டவர் கடலை பிரித்து தான் நேசிக்கின்ற அன்பு பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் எதை பார்த்து, யாரை கண்டு, எதை கண்டு அச்சத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே நீரே என்னை பாதுகாக்க கூடும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறோம், கலங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை கரம் பிடித்து, நான் தான் உங்கள் அன்பு கடவுள், நீர்தான் என்னுடைய அன்பு பிள்ளைகள் என்று கரம் பற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு இப்படிப்பட்ட பய உணர்வில் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்வேன் இவர்களுக்கு முன்பாக? இவர்கள் இப்படியா என்னை நடத்துகிறார்கள்? இவர்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாதவன், திறமையில்லாதவன், தகுதியில்லாதவன், கீழானவன் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகின்ற பொழுது அவரே நம் உடன் நடக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை மறைத்து தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.